வணக்கம். இந்த 69வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வேளையில் முன்னாள் ஜனாதிபதி காலம் சென்ற ஏபிஜே அவர்களின் நினைவாக ஒரு கவிதாஞ்சலிக்காக இங்கு கூடியிருக்கிறோம். ஏபிஜே மறக்கவே முடியாத மூன்றெழுத்து. கடமையை நிறைவாய் செய்தவர், கண்ணியம் நிறைந்தவர், அதிகாரத்தை விடுத்து அன்பால் எல்லோரையும் கட்டி போட்டவர், இளைய சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாய் திகழ்ந்தவர், விஞ்ஞான உலகில் இந்தியாவின் பெருமையை ஏவுகணை ஏவச் செய்து உயர்த்தி காட்டியவர், மெய்யான உள்ளுணர்வின் வழிகாட்டுதலால் எளிமையாய் வாழ்ந்த பண்பாளர். அவரை இவர்கள் எப்படி காலம் சென்ற கலாம் அல்ல காலம் வென்ற கலாம் என்ற கவிதை படைக்க வருகிறார்கள். ரசிக்கலாமா? ராமேஸ்வரம் முக்குளித்தெடுத்த நல்முத்து, பாரதம் பெற்றெடுத்த ஞான சொத்து, இளைஞர்களை தத்தெடுத்து கொண்ட அறிவியல் தந்தை, களைப்பை தூர நிற்கச் செய்த சுறுசுறுப்பின் விந்தை, வீணை வாசிக்க தெரிந்த விஞ்ஞானி, சைவ உணவை விரும்பி உண்ட மெய்ஞானி, மரங்களை வளர்க்க ஊக்குவித்த மாமனிதன், கல்வி வரங்களை வாரி வாரி வந்த தூய புனிதன். அவரை பற்றி ஆர் தாரிணி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேட்போமா? காலத்தை வென்றவர் யாரும் கடந்த காலத்தை சிந்திக்கவில்லை. நிகழ் காலத்தை நன்கு செதுக்கினர், ஒரு நொடி காலத்தையும் வீணாக்காமல். காலம் கடந்து போனாலும் உன் கால்கள் தளர்ந்து போனாலும் காலம் காத்திராது. அதுபோல் நல்ல காலத்தை எண்ணி காத்திராமல் உள்ள காலத்தில் நல்லதாய் வாழ்ந்திடு. எதிர்காலத்தில் நீயும் முதலிடத்தில் வரலாம் காலத்தை வென்றவர் பட்டியலில். அவுல் பகீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். ராமேஸ்வர மண்ணில் பிறந்து பெற்றோரின் கண்ணாய் வளர்ந்து ஏழ்மையின் முன்னால் நின்றாலும் என்னானாலும் என்ன உன்னால் முடியும், விண்ணானாலும் துணிந்து செல்லலாம் என தன்னால் முயன்று. ராமேஸ்வர மண்ணில் பிறந்து பெற்றோரின் கண்ணாய் வளர்ந்து ஏழ்மையின் முன்னால் நின்றாலும் என்னானாலும் என்ன உன்னால் முடியும், விண்ணானாலும் துணிந்து செல்லலாம் என தன்னால் முயன்று. அணாவிற்கும் செய்தித்தாள் விற்று இயற்பியலும் விண் பொறியியலும் பயின்று விண்ணிற்கு ஏவுகணை செலுத்தி மக்கள் ஜனாதிபதியாய் உயர்ந்தவரே. அணாவிற்கும் செய்தித்தாள் விற்று இயற்பியலும் விண் பொறியியலும் பயின்று விண்ணிற்கு ஏவுகணை செலுத்தி மக்கள் ஜனாதிபதியாய் உயர்ந்தவரே. வாக்களிக்கிறோம் உமக்கு. அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை என்று மட்டும் அடங்கிவிடாமல் எழுச்சி தீபங்களாய் எழுந்து அக்னி சிறகுகள் பெற்று வல்லரசாக்குவோம் இந்தியா 2020 என்று. வாக்களிக்கிறோம் உமக்கு. அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை என்று மட்டும் அடங்கிவிடாமல் எழுச்சி தீபங்களாய் எழுந்து அக்னி சிறகுகள் பெற்று வல்லரசாக்குவோம் இந்தியா 2020 என்று. தாரிணி, ரொம்ப அழகா படிச்சீங்க. காலத்தை நன்கு செதுக்கினார், ஒரு நொடி காலத்தையும் வீணாக்காமல். அதுவும் எழுச்சி தீபங்களாய் எழுந்து அக்னி சிறகுகள் பெற்று வல்லரசாக்குவோம், அந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கங்க்ராட்ஸ். அறிவுரைகளை தெரிவுரையாக சொல்லி பதிய வைத்த விரிவுரையாளன், தெரிந்த நல்லவைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்ட தெளிந்த சிந்தனையாளன், நாட்காட்டிக்கும் கூட தன் பயனை உணர்த்திய நல் வழிகாட்டி, சிறுவை நாளேடுகளை சுமந்து உழைத்து கல்வி பயின்ற கல்வி முன்னோடி, சாதாரண குடும்பத்தில் மகனாய் பிறந்தாலும் நாட்டின் குடியரசுத் தலைவனான சரித்திர நாயகன். இவரை பற்றி அடுத்து பாரதி, வாங்க. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ராமேஸ்வரத்தில் பிறந்து எளிமை குடிமகனாய் வளர்ந்து ஆங்கிலத்தை மொழியாய் மற்றும் பாவித்து தமிழை உயிராய் கருதி கல்வி என்னும் செல்வத்தை கற்று அறிவு புதையல்கள் பல படித்து இருப்பிடமாய் எதிர்காலத்தை கண்டு வெற்றி கதைகள் எதுவும் பேசாமல் விடாமுயற்சியின் துணை கொண்டு விஞ்ஞான கனவுகளோடு விளையாடி விமானியாக பணியாற்றி இந்தியாவை விட்டு நீங்காது உள்நாட்டிலேயே சேவை புரிந்து ரோகிணியையும் வெற்றிகரமாய் விண்வெளியில் அனுப்பி விண்வெளியில் சிறப்பும் பெற்று 40 டாக்டர் பட்டங்களையும் வென்று சீரும் ஏவுகணைகளுடன் விளையாடி
சோதனைகளை சாதனைகளாயும் மாற்றி அக்னி சிறகுகளை இயற்றி இயக்கி இளைஞர்களின் மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்து அறிவின் சிகரமாய் திகழ்ந்து எல்லோரையும் கனவு காண வழிவகுத்து இளைஞனின் வலிமையை உணர்ந்து கல்வியின் பெருமையை புகட்டி நாட்டின் ஜனாதிபதியாக உயர்ந்து பாரத ரத்னாவால் அதற்கு சிறப்பு செய்து உரையாற்றும் போது இயற்கை எய்தி மாணவர்களின் மனதில் சந்திரனாய் ரசிப்பவர்கள் மனதில் சூரியனாய் உலக மக்கள் மனதில் உதாரணமாய் இருட்டில் தோன்றிய வெளிச்சமாய் மறைந்தும் மக்கள் மனதில் வாழும் கலாம் ஐயா உங்களுக்கு சலாம் சலாம் சலாம். நன்றி பாரதி. இன்னும் சற்று உங்களுடைய ல ல உச்சரிப்பையும் நீங்கள் கவிதை படிக்கும் பாங்கு அதனை மாற்றிக்கொண்டால் மிகவும் அருமையான கவிஞராக வருவீர்கள். வெட்டி கதைகள் எதுவும் பேசாமல் அந்த இடமும் கல்வி என்னும் செல்வத்தை கற்று அப்படின்னு நீங்கள் சொன்ன இடம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா செல்வத்தை எல்லாம் தேடி தான் போவாங்க, ஆனால் இவர் அதை கற்று அப்படின்னு நீங்கள் அருமையான ஒரு பிரயோகம் கொடுத்துருந்தீங்க. அடுத்ததாக, ஒவ்வொரு நொடியும் சாதிக்க பிறந்ததை உணர்ந்து உயர்ந்த சாதனையாளன், ஒற்றுமையை இரத்தத்தின் அணுக்களாய் கொண்ட தேசப்பற்று மிகுந்த நேயன், எளிமையை எப்பொழுதும் நடைமுறையில் கடைபிடித்த ஏற்றமிகு ஆசான், கனவுகளை காணச் சொல்லி இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்பி தூக்கம் கலைத்த ஞானத்தாய், அவரை பற்றி ஏ அஞ்சுதா அடுத்த கவிதை வாசிக்க வருகிறார். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அறிவில் சிறந்தவனே, அன்பு நிறைந்தவனே, அறிவில் சிறந்தவனே, அன்பு நிறைந்தவனே, நெறியில் நின்றவனே, நெஞ்சில் நிலைத்தவனே, நெறியில் நின்றவனே, நெஞ்சில் நிலைத்தவனே, எளிமையின் இருப்பிடமே, ஏற்றத்தின் பிறப்பிடமே, எளிமையின் இருப்பிடமே, ஏற்றத்தின் பிறப்பிடமே, ஒளிமிகும் உன் பேச்சால் ஒற்றுமை பிறந்ததுவே, ஒளிமிகும் உன் பேச்சால் ஒற்றுமை பிறந்ததுவே, கடமை தவறாதவனே, கண்ணியம் குறையாதவனே, கடமை தவறாதவனே, கண்ணியம் குறையாதவனே, உடைமை சேர்க்காதவனே, உண்மை உருவாவனே, உடைமை சேர்க்காதவனே, உண்மை உருவானவனே, ஏழ்மையில் பிறந்தாலும் உழைப்பால் உயர்ந்தவனே, ஏழ்மையில் பிறந்தாலும் உழைப்பால் உயர்ந்தவனே, வாழ்க்கை விளக்கத்திற்கு வழிகாட்டி மறைந்தவனே, வாழ்க்கை விளக்கத்திற்கு வழிகாட்டி மறைந்தவனே, விண்வெளி ஆராய்ச்சிக்கு விண்ணுக்கே சென்றாயோ, விண்வெளி ஆராய்ச்சிக்கு விண்ணுக்கே சென்றாயோ, கண்ணில் மறைந்தாலும் கருத்தில் மறையவில்லை, கண்ணில் மறைந்தாலும் கருத்தில் மறையவில்லை, எளிமையின் உருவமே எண்ணங்களின் சுரங்கமே, எளிமையின் உருவமே எண்ணங்களின் சுரங்கமே, வலிமையின் வடிவமே வாழ்க்கையின் விளக்கமே, வலிமையின் வடிவமே வாழ்க்கையின் விளக்கமே, கடமை வீரனே கலங்காத தீரனே, கடமை வீரனே கலங்காத தீரனே, உழைப்பால் உயர்ந்தவனே உயர்வை பெற்றவனே, உழைப்பால் உயர்ந்தவனே உயர்வை பெற்றவனே, படிப்பில் சிறந்தவனே பட்டங்கள் பல பெற்றவனே, படிப்பில் சிறந்தவனே பட்டங்கள் பல பெற்றவனே, நடிக்கத் தெரியாதவனே நல்லோரின் நண்பனே, நடிக்கத் தெரியாதவனே நல்லோரின் நண்பனே, எத்தனை உயர்ந்தாலும் எவரையும் மறவாதவனே, எத்தனை உயர்ந்தாலும் எவரையும் மறவாதவனே, அத்தனையும் பிறர்க்கெனவே அவனியில் வாழ்ந்தவனே, அத்தனையும் பிறர்க்கெனவே அவனியில் வாழ்ந்தவனே, உன் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம், உன் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம், அதை தவறாமல் படித்து பார்ப்போம், அதை தவறாமல் படித்து பார்ப்போம். நன்றி. அநேக கோடி மக்களின் இதயங்களை கொள்ளையடித்த வெள்ளை மனத்தோன், அர்ப்பணிப்பை தன் பாணியில் கை கொண்ட கல்வி கொடையாளி, அக்னி சிறகுகளால் ஆழமாக அழகாக நெஞ்சங்களில் புத்துணர்ச்சி நிரப்பிய உற்சாக பெட்ரோல், விஞ்ஞான கணக்குகளில் வினாக்களுக்கு விடையளித்த போது நீ முற்றுப்புள்ளி விமர்சனத்திற்கு உள்ளாகாமல் வாழ்ந்ததால் நீர் ஓர் அற்புத ஆச்சரியக்குறி. உங்களை பற்றி எம் ஜனனி என்ன சொல்ல வருகிறார்? காத்திருக்கிறோம் ஆவலாக. அப்துல் கலாம் அவர்களே. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கல்வியால் எங்கள் கண்களை திறந்து கருத்துகளால் எங்கள் கனவுகளை உருவாக்கி காலத்தால் அதனை நிஜமாக்கினீர். ஆம், காலத்தால் அதனை நிஜமாக்கினீர். கருணையின் கடலே, கல்லை கனியாக செய்த உமக்கு, முல்லை மலராக செய்த உமக்கு, சிறு துளியை சமுத்திரமாக செய்த உமக்கு இம்மண்ணில் மீண்டும் பிறப்பதா கடினம்?
பிறப்பாய், நீ மீண்டும் பிறப்பாய். காலத்தால் நீ பிரிந்திருந்தாலும் எங்கள் கனவுகளால் நீ மீண்டும் பிறப்பாய். காலத்தால் நீ பிரிந்திருந்தாலும் எங்கள் கனவுகளால் நீ மீண்டும் பிறப்பாய். சிறகுகளைக் கொண்டு நீ பறந்திருந்தாலும் எங்களிடம் விட்டு சென்ற அக்னி சிறகுகளால் நீ மீண்டும் எங்களை வந்து சேர்வாய். சிறகுகளைக் கொண்டு நீ பறந்திருந்தாலும் எங்களிடம் விட்டு சென்ற அக்னி சிறகுகளால் நீ மீண்டும் எங்களை வந்து சேர்வாய். ராமேஸ்வரத்தின் ராஜாவே, இந்தியாவின் இளவரசனே, மக்களின் மன்னனே, நீ மண்ணில் மறையவில்லை, எங்கள் மனதில் மலர்ந்திருக்கிறாய். நீ மண்ணில் மறையவில்லை, எங்கள் மனதில் மலர்ந்திருக்கிறாய். நிலத்தில் புதைக்கப்படவில்லை, எங்கள் நினைவில் விதைக்கப்பட்டுள்ளாய். நிலத்தில் புதைக்கப்படவில்லை, எங்கள் நினைவில் விதைக்கப்பட்டுள்ளாய். உருவத்தால் நீ மறைந்திருந்தாலும் எங்கள் உள்ளத்தில் நிறைந்துள்ளாய். உருவத்தால் நீ மறைந்திருந்தாலும் எங்கள் உள்ளத்தில் நீ நிறைந்துள்ளாய். விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை என்று நீ கூறினீர். ஆனால் இன்று விதைத்தவர் நீங்கள் உறங்கினாலும் உங்களால் விதைக்கப்பட்ட நாங்கள் உறங்காமல் இந்தியாவை 2020 வல்லரசு நாடாக மாற்றுவோம். ஆம், இந்தியாவை 2020 வல்லரசு நாடாக மாற்றுவோம். எழுத எழுத முடிவில்லாமல் நீளும் உன்னை பற்றி மனமில்லாமல் முடிக்கின்றேன், வைக்காது விட்ட முற்றுப்புள்ளியுடன். நன்று ஜனனி. உங்களுடைய கவிதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், சிறகுகளை கொண்டு நீ பறந்திருந்தாலும் எங்களிடம் விட்டு சென்ற அக்னி சிறகுகளால் நீ மீண்டும் எங்களை சேர்வாய். அக்னி சிறகுகள்ங்கிறது ஒரு வித்தியாசமான கற்பனை, அதை நீங்கள் ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிறீங்க. மேலும் எழுத எழுத முடிவில்லாமல் நீளும் உங்களை பற்றி மனமில்லாமல் முடிக்கிறேன், வைக்காது விட்ட முற்றுப்புள்ளி. ரொம்ப அருமையாக இருந்தது. கைக்கடிகாரத்திற்கே காலத்தின் சிறப்பை உணர்த்திய நல் ஆசான். பூஜ்ஜியத்தை தன் வங்கி கணக்கில் மிச்சமாய் கைக்கொண்டு 181 கோடி இந்திய சொந்தங்களை அழ வைத்து விட்டு சென்று விட்ட கோடீஸ்வரன். 40 கௌரவ டாக்டர் பட்டங்களை பெற்று தன் முழு பெயரின் ஒவ்வொரு எழுத்துக்கும் பெருமை சேர்த்து கொண்ட பேரறிஞன். அவரை பற்றி சக்தி சாய் பிரசாந்தினி என்ன கவிதை பாட இருக்கிறார்கள்? ஆவலுடன் நானும் இருக்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பூமியில் தோன்றிய எங்கள் குலசாமி, இள நெஞ்சங்களுக்கு நீர் கொடுத்த போதனை, அதனால் விண்வெளி எட்டியது இந்திய சாதனை. இந்தியன் என்ற சொல்லுக்கு அகராதியானாய், தமிழன் என்ற சொல்லுக்கு பெருமை பல சேர்த்தாய். பூமியில் தோன்றிய எங்கள் குலசாமி, இள நெஞ்சங்களுக்கு நீர் கொடுத்த போதனை, அதனால் வானுயர்ந்தது இந்திய சாதனை. இந்தியன் என்ற சொல்லுக்கு அகராதியானாய், தமிழன் என்ற சொல்லுக்கு பெருமை பல சேர்த்தாய். அக்னி சிறகே, நீர் என்றும் எங்கள் உறவே, அதை நாங்கள் ஒருபோதும் மறவேல். எங்கள் அனைவரையும் கனவு காணச் சொன்னாய், மண்ணில் மடியும் வரை உறுதி செய்வோம் உன் கனவை நிறைவேற்ற. அக்னி சிறகே, நீ என்றும் எங்கள் உறவே, அதை நாங்கள் ஒருபோதும் மறவேல். எங்கள் அனைவரையும் கனவு காணச் சொன்னாய், மண்ணில் மடியும் வரை உறுதி செய்வோம் உன் கனவை நிறைவேற்ற. கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கும் உன்னை எங்கள் சாதனை ஒளி எழுப்பும். நெற்றிப் பொட்டிலே வெற்றி பதித்தாய், உன் சொல்லாலும் செயலாலும் இளஞ்சிறகுகளை கட்டி இழுத்தாய். பற்பல காவியங்கள் படைக்க கவிஞர்கள் தோன்றுவர், உன்போல் காவியத் தலைவன் இனி தோன்றா. 7 கிலோ பலுவான செயற்கை கால்களின் எடையை விமானத்தில் பயன்படுத்தும் அலுமினியத்தால் 700 கிராமாக குறைத்த எங்கள் எளியோரின் காவலன் நீர். பற்பல காவியங்கள் படைக்க கவிஞர்கள் தோன்றுவர், உன்போல் காவியத் தலைவன் இனி தோன்றா. 7 கிலோ பலுவான செயற்கை கால்களின் எடையை விமானத்தில் பயன்படுத்தும் அலுமினியத்தால் 700 கிராமாக குறைத்த எங்கள் எளியோரின் காவலன் நீர். எங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்த பாடுபட்ட அறிவுச்சுடர், இனி நீர் என்றும் விண்மீனாய் எரியும் ஒளிச்சுடர். புதைக்கப்பட்டவரல்ல நீர், விதைக்கப்பட்டவர். உம் கனவுகளையும் விதையாக்குவோம், ஆக்குவோம், செழித்து மரமாய் வளர. ரொம்ப அருமையாக கவிதை படிச்சிங்க சக்தி. உங்களுடைய கவிதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அதை நாங்கள் ஒருபோதும் மறவேல். இந்த பயன்பாடு மிக அரிதான ஒரு பயன்பாடு. அதே போல் உன்போல் காவிய தலைவன் இனி தோன்றா. ரொம்ப அருமையான தமிழ் ஆசிரியர் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். லட்சிய பாதையில் பீடு நடை போட்ட காவிய தலைவன் பல லட்சங்களை ஊதியமாக தருவதாக நாசா அழைத்த போதும் மனத்திடத்தோடு மறுத்த தேசப்பற்று மிகுந்த செம்மல். அதோ இந்த விஷயத்தில் உம்மை பின்பற்ற எம் தேச இளைய சமுதாயத்தில் இப்பொழுது பல லட்சம் பேர் முடிவு செய்திருக்கிறார்கள். இது உறுதியான உண்மை. அதை பகர எஸ். கிருத்திகா வருகிறார். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒரு உயிரில் பிறந்த புன்னகை உலகத்தையே அழவைத்துச் சென்றது. ஆம், அப்புன்னகை அப்துல் கலாம் தான். வரத்தோடு பிறந்தார், அறத்தோடு வளர்ந்தார்,
வறுமையிலும் திறமையாய் பயின்றார். இருட்டில் கற்று ஒலிக்கும் உயிர் கொடுத்தார். மேலிருந்து ஆசிர்வதித்த மழையாய் மரங்களை மட்டுமின்றி அனைவரின் மனதையும் வளர்த்தார். உலகம் உடலாய் இம்மனிதன் உயிராய் வாழ்ந்தார். ஆம், மனிதன்தான், வெறும் மனிதன்தான். அவர்தாம் மனிதராக வாழ்ந்தார். நாம் மனிதன் ஆக முயலும் மிருகங்களாகிறோம். அவர்தாம் மனிதனாய் வாழ்ந்தார். நாம் மனிதன் ஆக முயலும் மிருகங்களாகிறோம். ஆகவேதான் அவரை பிரிந்த உலகம் உயிர் நீத்த உடலாய் திகழ்ந்ததோ. விமானத்திற்கு அடியெடுத்து விஞ்ஞானத்தில் தரையிறங்கி இஞ்ஞானத்தையே ஆண்டார். தன்னலமற்ற தியாகியாகவும் காதல் கொஞ்சும் தாயாகவும் அக்கறை காட்டும் அண்ணனாகவும் நன்றி நிறைந்த நண்பனாகவும் உலகத்தையே தழுவி ஞானத்தை பெற்றெடுத்து அனைவரிடமும் வளரச் செய்தார். அன்பை காற்றில் கலந்து அறிவை உள்ளத்தில் புகுட்டி அமெரிக்காவின் கொடியை அரை கம்பத்தில் அலையவிட்ட அரியோனே, நீ ராமேஸ்வரத்தின் வரம், சென்னையின் செய்யுள், தமிழ்நாட்டின் தலைமகன். உன் வேகமும் தியாகமும் இந்தியாவை புனிதமாக்கி இன்றைய நாட்களை இனிதாக்கி நாளைய நாட்களை எளிதாக்கி சிகரத்தை ஒரு நாள் சென்றடையும். கலாமின் காலக்கப்பல் இறுதியை சென்றடையவில்லை, நம் இருதயத்தை சென்றடைந்தது. இப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படி வாழ்ந்திருக்கலாம் என ஏங்காமல் அப்துல் கலாமாய் வாழத் தொடங்கலாம். நன்றி. நன்று கிருத்திகா. உங்களுடைய செய்யுளில் எனக்கு பிடித்த வரிகள் ராமேஸ்வரத்தின் வரம், சென்னையின் செய்யுள். இந்த விஷயத்தை எனக்குள்ளே நான் எப்படி வாங்கியிருக்கிறேன்னா, சென்னை எம்ஐடியில் தான் அவங்க கல்லூரியில் பயின்றாங்க. அதனால் சென்னையில் செய்யுள் அப்படின்னு சொன்னது ஒரு அற்புதமான வரி. கலாமின் கால கப்பல் இறுதியை சென்றடையவில்லை, நம் இருதயத்தை சென்றடைந்திருக்கிறது. அற்புதமான வரிகளம்மா. அன்பால் எளிமையால் எம் இதயங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கும் மாமன்னரே, வாழும் பொழுதும் படிப்பிலும் பண்பிலும் புகழிலும் முதலிடம் வகுத்த நீர் மரணத்தில் கூட சரித்திரம் படைத்து விட்டீரே. கண்ணுக்கு தெரியாமல் நீர் விதைத்த கல்வி விதை முளைத்து வளர்ந்து செழிப்பாகி முன்னேற்றம் ஒரு நாள் காணத்தான் போகிறோம். வானிலிருந்து மாமழையாய் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஜி ஐஸ்வர்யா, உங்களுடைய கவிதையை படிக்க வாங்கம்மா. அனைவருக்கும் என் அன்பார்ந்த சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். மாணவர்களின் எழுச்சி கலாம், அவர் கூறிய அறிவுரையெல்லாம் நம் நடைமுறைப்படுத்தினால் எழலாம். எளிமையின் அடையாளம் கலாம், என்றும் உண்மையாயிருந்தவர் கலாம், எல்லா இடமும் எளிதில் கவர்ந்தவர் கலாம். என்றும் உண்மையாயிருந்தவர் கலாம், எல்லா இடமும் எளிதில் கவர்ந்தவர் கலாம். வறுமையில் வாழ்ந்தவர் கலாம், வன்முறையின்றி இருந்தவர் கலாம், வழிமுறை பல கூறி நடந்தவர் கலாம். வன்முறையின்றி இருந்தவர் கலாம், வழிமுறை பல கூறி நடந்தவர் கலாம். அனுபவத்தால் உயர்ந்தவர் கலாம், அன்பால் உன்னதம் அடைந்தவர் கலாம், அவனில் ஆணியாய் நிலைத்தவர் கலாம். அன்பால் உன்னதம் அடைந்தவர் கலாம், அவனில் ஆணியாய் நிலைத்தவர் கலாம். பாரதத்தின் வலிமை கலாம், தேசத்தின் அதிபரானார் கலாம், ஜென்மம் பல எடுத்தாலும் அவதாரமாய் நின்றார் கலாம். தேசத்தின் அதிபரானார் கலாம், ஜென்மம் பல எடுத்தாலும் அவதாரமாய் நின்றார் கலாம். ஒற்றுமையின் மைந்தன் கலாம், ஒன்றாக ஒருவனாய் களம் இறங்கியவர் கலாம், ஒட்டுமொத்த பாரதத்தை தீர்க்கமாய் பார்த்தவர் கலாம். ஒன்றாக ஒருவனாய் களம் இறங்கியவர் கலாம், ஒட்டுமொத்த பாரதத்தை தீர்க்கமாய் பார்த்தவர் கலாம். அன்பின் கருவில் உருகும் மெழுகாய், ஆண்ட அகந்தத்தில் மெருகாய், இனிமை வடிவில் தருவாய், ஈகையாய் வடித்து கொடுத்தாய். இனிமை வடிவில் தருவாய், ஈகையாய் வடித்து கொடுத்தாய். உறுதியாய் உண்மையாய் திகழ்ந்தாய், ஊர் ஊராய் தெளிவாய் வந்தாய். உண்மையாய் உறுதியாய் கொடுத்தாய், ஊர் ஊராய் தெளிவாய் வந்தாய். என்றும் எங்கும் எதிலும் புகுந்தாய், ஏற்றம் இருபதில் என்று வடித்தாய். என்றும் எங்கும் எதிலும் புகுந்தாய், ஏற்றம் இருபதில் என்று வடித்தாய். ஐயம் தீர்த்து புது பாரதம் தந்தாய், ஒன்றாய் திரள புது வழி புகந்தாய். ஐயம் தீர்த்து புது பாரதம் தந்தாய், ஒன்றாய் திரள புது வழி புகந்தாய். ஐயம் தீர்த்து புது பாரதம் தந்தாய், ஒன்றாய் திரள புது வழி புகந்தாய். ஓடும் நதி போல் ஓடி மனதில் கவர்ந்தாய், ஔடதம் அதனில் ஒளிரும் சுடர்த்தாய். ஓடும் நதி போல் ஓடி மனதில் கலந்தாய், ஔடதம் அதனில் ஒளிராய் சுடர்த்தாய். அக்தாக எக்தாக ஆகி விண்ணில் களமாய் நின்ற கலாமே, நீ தாயாய் என்றும். ஐஸ்வர்யா, உங்களுடைய ஆரம்பமே ரொம்ப தூளாக இருந்தது. கலாம் 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 அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்க.
ஒட்டுமொத்தமாக எண்ணி பார்த்தேன், 18 தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, அ முதல் அக்கு வரை அவரை அக்கக்கா பிரித்து போட்ட அந்த அற்புதமான வரிகள் எல்லோரையுமே ஈர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். மாணவர்களோடு உரையாடலில் சந்தேகங்களுக்கு விடையளித்த போது நீங்கள் விளக்கவானம், அன்பை பொழிந்த போதோ அமிர்த மழை, சுற்றத்தார் வந்து தங்கிச் சென்ற போது குடியரசு மாளிகைக்கு வாடகை செலுத்தியதால் நீர் நெருப்பு, திடமான கல்விப்பணியின் செழித்த நிலம், இளைய சமுதாயத்தை வழி நடத்திய இனிய தென்றல், நீர் ஐம்பூதங்களாக இப்பொழுது கலந்து விட்டீரே விண்ணில். உங்களை பற்றி பாட டி நிவேதா அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்தியாவை தலைநிமிரச் செய்த தலைமகனே, பல மாணவர்களின் கனவு நாயகனே, எளிமை என்ற சொல்லுக்கு உன் வாழ்க்கை ஓர் ஆதாரம், எளிமை என்ற சொல்லுக்கு உன் வாழ்க்கை ஓர் ஆதாரம், வலிமையான நாடாக மாற்ற நீ செய்த செயல்கள் ஏராளம், கனவும் ஓர் லட்சியம் என்று விழித்தாய், மக்களின் மனதில் நிலையாய் ஓர் இடம் பிடித்தாய், இந்தியாவின் ஆற்றலை கண்டு வியந்திட அணுசக்தி முதல் அத்தனை சக்தியும் அமைத்திட வழிகாட்டிய மகானே, நீ விட்டு சென்ற இவ்வுலகில் உன் வார்த்தைகளை வித்திட்டு சென்றுள்ளாய், நீ விட்டு சென்ற இவ்வுலகில் உன் வார்த்தைகளை வித்திட்டு சென்றுள்ளாய், சிந்தனையில் சிறந்தவராய் சிகரத்தை தொட்டவராய் இளைஞர்கள் விழித்திட வெற்றியை பறித்திட நீ உழைத்தது ஓர் சரித்திரம். ராமேஸ்வரத்தில் நீ பிறந்து ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதியாக அமர்ந்து, ராமேஸ்வரத்தில் நீ பிறந்து ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதியாக அமர்ந்து வளர்ந்த இந்தியாவை காண நீ கண்ட கனவு, பாரத நாட்டின் முன்னேற்றத்தை பற்றிய உன் நினைவு, பாரத நாட்டின் முன்னேற்றத்தை பற்றிய உன் நினைவு, இனிமையான பேச்சால் மக்களை கவர்ந்தெழுத்த அந்த தருணம், மக்களால் மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டு நீ சென்ற பயணம், வறுமையின் போராட்டத்தோடு நீ பெற்ற கல்வி, வறுமையின் போராட்டத்தோடு நீ பெற்ற கல்வி, தியாகத்தால் உனக்கு இல்லாமல் போனது துணைவி, ஏவுகணையால் பறக்க கற்றுக் கொடுத்தாய் விண்ணில், அக்னி சிறகால் வாழ கற்றுக் கொடுத்தாய் மண்ணில், ஏவுகணையால் பறக்க கற்றுக் கொடுத்தாய் விண்ணில், அக்னி சிறகால் வாழ கற்றுக் கொடுத்தாய் மண்ணில், சாதாரண காகிதத்தில் ராக்கெட் விட்டு விளையாடிய எங்களை சாதனை படைக்க விண்ணில் ராக்கெட் விட அழைத்தாய், சாதாரண காகிதத்தில் ராக்கெட் விட்டு விளையாடிய எங்களை சாதனை படைக்க விண்ணில் ராக்கெட் விட அழைத்தாய், எதற்கும் ஆசைப்படாத கபடமற்ற உன் உள்ளம், மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத உன் மரணம், விதை விதைத்து சென்றிருக்கிறாய் பேய்கரும்பில் உறங்க, விதை விதைத்து சென்றிருக்கிறாய் பேய்கரும்பில் உறங்க, இந்தியா 2020 உனது புகழ் ஓங்க. உங்களுடைய கவிதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் வந்து, அணுசக்தி முதல் அத்தனை சக்தியும் அமைத்திட்ட வழிகாட்டிய மகானே அப்படின்னு அவர்களை கூப்பிட்டது ஒன்று, எதற்கும் ஆசைப்படாத கபடமற்ற உன் உள்ளம், அவர் நிஜமாவே ரொம்ப கள்ளங்கபடம் தெரியாத ஒரு மகான், சாதாரண காகிதத்தில் ராக்கெட் விட்டு விளையாடிய எங்களே அப்படிங்கிறது உங்களுடைய கல்லூரி அனுபவங்களை எனக்கு அழகாக தெளிவுறுத்துது. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். மன நிறைவான பணியில் வருமானம் ஈட்டுவதே பெரும் பாக்கியம். ஆனால் மனதிற்கு உகந்த பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது மரணம் எய்துவது என்பது இறைவன் கொடுக்கும் கொடை. வானளாவிய புகழோடு இயற்கை எய்துவிட்ட APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு எங்களின் காணிக்கையாக மாணவர்களோடு சேர்ந்து நானும் கவிதாஞ்சலி படைத்தேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் விதமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு ஜெய்ஹிந்த் சொல்வோமா? ஜெய்ஹிந்த்.